தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என வழக்கு தொடர்ந்தது திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி தேன்மொழி என்று அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு 12 நாளுக்கு போராட்டமாக ஈடுபட்டாங்க. நேற்று நள்ளிரவு இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய அரசு அதற்கு அடுத்தபடியாக அவர்களை தாக்கியதாகவோ அதை பலரை காணலை அப்படின்னு சொல்லி நேற்று கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆச்சு. இந்நிலையில தற்போது அதிமுக தரப்புல ஒரு ட்வீட் ஒன்று போடப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு மூலக்காரர், அதாவது இந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுநல வழக்கு தொடர்ந்து தேன்மொழி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, திமுகவோட சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகினும் இவர்கள் தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யாருடையது தெரியுமானோ, அது பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என பச்சை போய் சொன்ன அமைச்சர் சேகர் பாபு உடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது தெரிந்ததா தூய்மை பணியாளர்களை வெளியேற்றது யார் என்றனும், யாருக்கு தொந்தரவு செய்யாமல் அமைதியாக போராடி வந்த ஏழை எளிய மக்களின் மீது கரிசனம் கொள்ளாமல் வெறுப்பை உமிழ்ந்து காட்டில் இரையை வேட்டையோடும் மனப்பாவத்தோடு நரி தந்திரம் செய்து அவர்களை நடு இரவில் காவல்துறையை வைத்து கைது செய்து வெளியேற்றியுள்ளது திமுக. தூய்மை பணியாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவர்களை இடையூறாக கருதிய இந்த திமுக ஆட்சியை மக்கள் குப்பையில் வீசத்தான் போகிறார்கள் அப்படின்னு, அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படின்னு போட்டு தன்னோட ட்வீட்டை முடிச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.